அழகை பார்த்தால் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி? உன் கண் அழகு, கண்ணிலே இருக்கும் ஊளை அதை விட அழகு. உன் கூரான மூக்கு அழகு, மூக்கிலே இருந்து வரும் சளி அதை விட அழகு. உன் வாய் அழகு, உன் வாயிலே இருந்து வரும் வாசனை அதை விட அழகு. ஆஹா, என் கட்டி கரும்பே, என் முட்டி எலும்பே, அது வேகாத மாறு கண்டவே, ஒரே ஒரு முத்தம் என் ஆட்சி தீர்த்துவா. அட பாவி, என்னடா நினைச்சு பேசிக்கிட்டு என்னதான் ஆச்சு அவனுக்கு? வேகாத மாறு கண்ட எப்படிதான் வர்ணிக்கிற ஒரு பெண்ணை வர்ணிக்கிறதுக்கு ஒரு இலக்கணம் இருக்குது. என்னன்னாவோ நீ மட்டும்தான். அப்படிலாம் பேசவே கூடாது. நான் யார் தெரியுமா? யாரும் அதெல்லாம் பேசக்கூடாது. ஒரே ஒரு முத்தம் தர முடியுமா? முடியாதா? அடி கூக்குமா பூவே. ஒரு பெரிய மனுஷனாச்சு வழி சொல்லி பார்த்தாலும் பார்த்தா என்னடா ஒரு பொண்ணை பார்த்தா கண்ணா நினைக்கிறா. ஒரு பெண்ணை பார்த்தா தாயா தங்கையா தானே நீ நினைப்ப. நான் எப்படி நினைப்பு தெரியுமா? ஒரு பெண்ணை பார்த்தால் என் பிள்ளைக்கு அம்மாவாய் நினைப்பேன். ஒரு சமாச்சாரம் சொல்ல வந்துட்டேன். நான் இப்ப யாரும் வயக்கூட்டி அனுப்புறேன். வீட்டுல உன் முன்னாடியே நெல்லை வச்சு மட்டும் காய வச்சிருந்தா. ஆமா, காஞ்சிச்சா வாரி வச்சு உன் கூப்பிட போ. நெல் காய்ச்சி போச்சா? கூட்டு காய்ச்சிக்கா. ஐயோ, போய் வாரலாம் என் முன்னாடி சும்மா விட மாட்டானே. வாங்கி போட்டு வரேன். எரிஞ்சிருக்கட்டும். வாட் இஸ் உசுருனே? உசுரு தான நேமே. நான் பேர் என்னமா? ஏய், ஏண்டா என்னடா பேசுற முடிங்கடா ஆச்சுடா பாருங்களா ரெண்டு பேருக்கு என்னடா ஆச்சு? எனக்கு ஒரு பேர் ஊரு நாடு முக்கியம் கிடையாது. எதுமே தேவையில்லை. எனக்கு தேவை என்ன? ஒரே முத்தம். அவனே மேல அவனாத்து நீங்க ஜம்பமா வந்தீங்கனாவா? ஒரு அக்கினி பக்கி, ஒரு கலக் மலக். ஐயோ, எனக்கு தெரியாதுடா. அதெல்லாம் தெரியாதுடா. கவுதியா கவுதோ. ஐயோ, உன்னை பார்த்த உடனே ஐயோ, முனே சாந்தாங்க. அவன் எப்படி என்ன பண்ணுவானோ? அடி கருப்பு நிறத்தழகி.
வைக்க மாட்டு பேராயிரம் மேல் பேராயிரம் போய் சொல்லியா நாக்கு வர நாக்கு துண்டா வந்துட்டா என்ன பண்ணுவோம் போய் சொல்லியா வராதியா வேலை இல்லாத முக்கியம் என்ன அந்த மாதிரி யாரு என்ன தெரியல அந்த மாதிரி போய் தங்க போறீங்க எனக்காமா சரி வாடி போடி அப்படி பேசாத சொல்றி தேவையா யாரு நான் எடுக்க கூடாது என்ன சொல்லுவாங்க நான் யாரு தெரியா எதுவண்டா நான் தான் எங்க எஜமா யாரு எவ்வளவு அழகா இருப்பாரு அவரும் ஆணாக இருந்தாரு நீயும் ஒரு பெண்ணா இருக்கிற நீ தான் எங்க எஜமானா எப்படி நம்புறது பாவி யாராவது சந்தேகமா மூவரே எங்க வந்தோம் பின்னல் விட்டு மண்ணுல வந்தோம் அதுதான் மண்ணுல படித்தோம் படித்தோம் அதுக்கு என்ன சைடு போனேன் தடாகத்துல போய் நீரா வாங்கி கொடுத்தீங்க தடாகத்தை சென்று நீராடி வேணே ஆணாக இருந்த பெண்ணாக மாறிட்டேன்டா ஐயோ தடாகத்துல இறங்கி நீராடி முடியுது ஆனா இந்த பெண்ணா மாறிட்டீங்களா அது முன்ன உன்னை கட்டிப்பிடிக்கும் போது எதுவும் ஆகாது மோடு மலமா தெரியா காட்டியும் நீ மட்டும் பெண்ணா மாறி தெரியுமா ஒரு நண்டு வர கூட விட மாட்டேன் பூந்து பூந்து ஓடி போடுவேன் ஆமா பெண்ணாக மாறிவிட்டேன் இதற்கு விமோச்சனம் தெரிய வேண்டும் என்ன செய்வது பெண்ணா மாறிட்டீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் எவ்வளவு கொட்டாவுல சாராயம் சாராயம் ஒரு தமிழ தண்ணி கரெக்டா சாப்பிட்டியா 3 நாள் லீவ் எடுத்துக்கோ அங்க தாக்குறாங்க இங்க வந்தா கம்யூனிட்டி 7:30 மணிக்கு மேல தாக்குறாங்க ஏடா நாராயணன் நாராயணன் வார்த்தை கேட்கிறது வீணா போன காணோம் வீணை காணோம் யாரோ பெரிய வருவாங்க நினைக்கிறேன் யார் என்று பார்க்கிறேன் திரப்தி சயனா தேவர்கள்
உலகத்தில் தாங்கி மூ உலகை சுற்றி நடக்கும் முதலில் என் தாத்தா இருக்கின்றாரே வைகுந்த வாசல் அவரை ஆசை பெற்றேன். இரண்டாவதாக சென்று கைலங்கிரிக்கு உமாநகத்தில் பார்வதி சமேதனை காட்சியளித்தார்கள், அவரையே ஆசை பெற்று வந்துவிட்டேன். மூன்றாவதாக சென்று சத்திய லோகம் என் தாய் தந்தையை பார்த்து அவரையே ஆசை பெற்று வந்துவிட்டேன். ஆனால் இந்த நாதனாகிய நான் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிடில் எனது சிறப்பானது 1000 சுக்கலாக எடுத்து போக வேண்டும் என்று அன்று தக்கரிட்ட சாபம். அந்த தக்கரிட்ட சாபத்தின்படி இன்று கலகம் செய்ய வேண்டுமே, என்ன செய்யலாம் யோசிப்போம். ஹரிஓ நமோ நாராயணாய நமஹே. ஹரிஓ நமோ நாராயணாய நமஹே. ஹரிஓ நமோ நாராயணாய நமஹே. கிடைத்தது கிடைக்கும். பின்னிலே தவழக்கூடிய சந்திரன் தன் மனைவி ரேவதி சொல்லை கட்டி பூலக சென்றார். மலரை பறித்தது இல்லாமல் அருகாமல் இருக்க வேண்டிய தடாகத்தில் இங்கே அசுத்தம் செய்ததால் கும்பமுனிவரால் சாபத்தை பெற்றிருக்கிறார். எப்படி ஆணாக இருந்தவன் பெண்ணாக மாறிவிட்டான். அந்த பெண்ணிடத்தில் சென்றால் இந்த நாளுக்கு சரியான கலக வெற்றி கிடைக்கும். இப்போதே செல்கிறேன். அந்த சந்திரனை பார்க்க நாராய் புத்தி கட்டு போனவனே பாரி